லீடிங் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் 2 அவரோட மியூசிக்கில் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஹிட், ஒரு ட்ரெண்டிங் நம்பர் அப்படின்னே சொல்லலாம். மியூசிக் வந்து பயங்கரமாக வைரலாக இருக்குது. கிரிட்டிக்ஸ் கிட்டேருந்து, மூவி பஃப்ஸ் கிட்டேருந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ஏஐ டிவைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, டீச்சர்ஸை அலர்ட் பண்ணுது. சப்போஸ் இப்போ அவங்க கவனிக்கலன்னா டீச்சர்ஸ்க்கு அலர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மெக்கானிசம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பற்றி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஜென்ரேஷனை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. நம்ம வந்து பிளெஸ்டாக இருக்கோமா இல்லை கர்ஸ்டாக இருக்கோமா அப்படின்றது எனக்கு தெரியல, டைம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு எத்திக்கல் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, எத்திக்கல் யூஸ் ஆஃப் பவர், மெஸ்ஸிங் வித் நேச்சர் அப்படின்றதையுமே வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டிருக்கிறது உண்மையாகவே கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வந்து டெக்னாலஜி காலத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? மாமன்னன் திரைப்படம் வந்துட்டு சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ஷனில். அதுக்கப்புறமா ஐலாண்ட் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே இந்த ஆல்பம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.